ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழச்சி சமையல். இன்றைக்கி சமையலில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பேனில் தண்ணி வச்சுருக்கேன். அந்த தண்ணியில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு வாட்டி. கலந்ததுக்கப்புறம் நல்லா கொதிக்கட்டும் தண்ணி. நல்லா கொதிக்க ஆரம்பித்தது. இந்த டைமில் நான் 300 கிராம் பாஸ்தா எடுத்திருக்கேன். இது வந்து பென்னி பாஸ்தான்னு சொல்கிறாங்க. அந்த பாஸ்தா எடுத்திருக்கேன். இந்த சுடு தண்ணியில் இதை போட்டுக்கலாம். இது வந்து 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் வேக வைக்கலான்னு சொல்லிட்டு இந்த கம்பெனி பாக்ஸில் போட்டிருக்கு. அதனால் நான் 10 நிமிஷம் வேக வச்சுக்கிறேன். பாருங்கள், 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா வெந்திருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம் நம்ம. நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை வடித்து எடுத்துக்கலாம் நம்ம. ஒரு கடாயில் 1 ஸ்பூன் பட்டரை ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம தேவைன்னா எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக பூண்டு, கொஞ்சம் இஞ்சி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக குடமிளகாய் எடுத்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, ஒரு கேரட், இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 6-7 பீன்ஸ் சேர்த்துக்கிறேன். இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும் இது. இப்போ நல்லா வெந்தாச்சு. வெந்ததுக்கப்புறமா தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் நம்ம. இதை எடுத்து வச்சுட்டு நம்ம இப்போ ஒயிட் சாஸ் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். இதே கடாயில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வேறு பாத்திரம் மாற்றணும்னு அவசியம் இல்லை. நான் இதில் 1 ஸ்பூன் வெண்ணெயை ஆட் பண்ணியிருக்கேன். வெண்ணெய் உருக்குனதுக்கப்புறமா 2 ஸ்பூன் மைதா இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மைதா தீயக்கூடாது. கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிட்டு நம்ம பால் சேர்த்துக்கலாம். அதெல்லாம் நான் 1.5 கப் பால் எடுக்க போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் 1 கப் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. நல்லா விஸ்கு வச்சு கலந்துக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக எல்லாமே கட்டி கட்டி இல்லாமல் கரையும். இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சு இப்போ பாருங்கள், நல்லா திக்காயிடுச்சு. இன்னும் நல்லா திக்காயிடுச்சு. இந்த டைமில் நான் மீதி 1/2 கப்பு பால் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு இதில் 1 ஸ்பூன் வந்து ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் நான். அப்புறமா 1 ஸ்பூன் பெப்பர். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா வேக வச்சு எடுத்துருக்க பாஸ்தா அதை இதுலேயும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாத்துலேயும் அந்த நல்லா சாஸ் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்தாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிருச்சு. இதை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்ட்டு. வாங்க டேஸ்ட் பண்ணலாம்.
நல்லா வந்திருக்கு. இது உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.